ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டில் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுங்க, ஏர் கண்டிஷனர். இது வந்து நிறைய கரண்ட் பில்லை வந்து எக்கச்சக்கமாக கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியால் கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட ஒரு பெல் ஐகான் வரும், கிளிக் பண்ணிட்டு நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நிறைய பேர் யோசிப்பீங்க, கிட்டத்தட்ட போன மாசமே இந்த எக்கச்சக்கமான கரண்ட் பில் வந்திருக்குமே அப்படி இது முன்னவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. முன்ன நீங்க யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். முதல் விஷயம், நீங்க ஏசி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஏசியா வந்து வாங்கிக்கோங்க. இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ அதை வந்து நீங்க பேஸ் பண்ணி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டார் இருக்கக்கூடிய ஏசி கண்டிப்பா வந்து உங்களுடைய கரண்ட் பில்லை கம்மியாக யூஸ் பண்ற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் முடியாது, நீங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய ரூமுக்கு எந்தெந்த சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த டன்னில் நீங்க கரெக்டாக வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கரண்ட் பில் நிறையவே மிச்சம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டாவதான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஏசியா இருந்தாலும் இது வந்து சூட்டபிள் ஆகும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வைக்கக்கூடிய டிகிரி செல்சியஸ் நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மீடியமா வைக்கணும் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ்ல வைங்க. இந்த டிகிரி செல்சியஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே குளிரா இருக்காம, ரொம்பவே உங்களுக்கு வெயிலாகவும் இருக்காம சமநிலையில உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஏசியால வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிக்கிறதோ அல்லது நிறைய கோல்டு ஆகுறதோ நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வெப்பநிலை சரி சமமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த 24 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறதுனால உங்களுடைய கரண்ட் பில்ல பாத்தீங்கன்னா 24% கண்டிப்பா வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏசி ஆன் பண்ணும்போது உங்களுடைய சீலிங் ஃபேனையும் சேர்த்து நீங்க ஆன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஏசி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரூமுக்கு வந்து போறதுனால அந்த கார்னர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து போகாது. இந்த மாதிரி சீலிங் ஃபேன் நீங்க போட்டீங்க அப்படின்னா சீலிங் ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்து என்ன பண்ணும், இந்த ஏசியுடைய காத்தை ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த கார்னர்ஸ்ல சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு உடனே கூலிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் வந்து போடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த காத்தை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமா உங்களுக்கு உடனே கூலிங் வந்து ரூம் கிடைச்சிடும். ஸோ உடனே உங்களுக்கு கூலிங் கிடைச்சதுனால நீங்க ஈஸியா வந்து உடனே ஆஃப் பண்ணிடுவீங்க. நாலாவது சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, ஏசில எக்கச்சக்கமான வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ரிமோட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிமோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. கண்டிப்பா இந்த ஏசி ரிமோட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டைமரை வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரூம் வந்து கூலிங் ஆன பிறகு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி ரெகுலரா நைட் ஃபுல்லா ஓரதை விட கண்டிப்பா கூலிங் ஆச்சுன்னா உங்க ரூம் காலையில வரையுமே கண்டிப்பா வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும். இதனால உங்களுடைய டைமர் செட் பண்ணி வச்சீங்கன்னா இது கண்டிப்பா காலையில வரைக்கும் கூலிங்கா தான் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா உங்களுடைய கரண்ட் பில்லை மிச்சம் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தட். இது ஒரு நல்லவே ஒரு ஆப்ஷன் வந்து சொல்லலாம். ஃபைனலா அஞ்சாவதா சொல்லக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏசில வரக்கூடிய ஃபில்டர்ஸை ரெகுலரா ஒரு 15 டேஸ்க்கோ அல்லது 20 டேஸ்க்குள்ளவே ரெகுலரா மாத்துறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபில்டர்ஸ்ல நிறைய வந்து டஸ்டர்ஸ் போய் உட்காந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கூலிங் ஆகுது ரொம்பவே லேட் ஆகும். கண்டிப்பா இதை வந்து சர்வீஸ் பண்றது ரொம்ப நல்லது. இதை சர்வீஸ் பண்ணாமட்டீங்கன்னா நிறைய டஸ்ட் வரதுனால உங்களுக்கு 10 நிமிஷத்துல கூலிங் ஆகிறத விட உங்களுக்கு அரை மணி நேரம் கூலிங் ஆகிறது டைமிங் எடுத்துக்கும். ஓரோட டைமிங் அது மட்டும் கிடையாது, கரண்ட் பில்லும் எக்கச்சக்கமான கரண்ட் பில் வந்து கிடைக்கும். இதை வந்து சர்வீஸ் பண்ணீங்க ரெகுலரா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான கரண்ட் பில் வரது கம்மியாகும். அதே போல நிறைய பேர் வந்து இந்த சம்மர் டேஸ்ல மட்டும் ஏசி யூஸ் பண்ணிட்டு வின்டர் அதாவது உங்களுக்கு பனிகாலத்துல இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க. கண்டிப்பா ரெகுலரா மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு இந்த ஏசியை நீங்க ஆன் பண்ணி நீங்க அந்த டஸ்டர்ஸ் மட்டுமே கிளியர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணியாச்சு விட்டுட்டு அதை ரன்னிங்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏசி அவ்வளவு சீக்கிரம் ஃபால்ட்டும் வராது, அதிகமான கரண்ட் பில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த 5 டிப்ஸுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போன மாசத்துக்கு இல்லாம இந்த மாசம் வர கரண்ட் பில்லை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ டாடா, பை பாய்.